ஆதார் அட்டையில் தவறு இருக்கா? இந்த அரசு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காது. உடனே சரி பண்ணுங்க. வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. ஆதார் அட்டையில் உள்ள பிழைகள் அரசு சலுகைகளை பெறுவதில் சிக்கல்களை ஏற்படுத்தும். பெயர், முகவரி, பிறந்த தேதி போன்ற தகவல்களில் பிழைகள் இருந்தால் மானியங்கள், ஓய்வூதியம், உதவித்தொகை போன்ற சலுகைகளை பெற முடியாமல் போகலாம். ஆதார் அட்டை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் ஒரு முக்கிய ஆவணமாக மாறியுள்ளது. இது ஏராளமான அத்தியாவசிய சேவைகளுக்கு அடித்தளமாக செயல்படுகிறது. அரசு வேலைகளை பெறுவது முதல் வங்கி கணக்குகளை திறப்பது மற்றும் மானியங்களை பெறுவது வரை ஆதார் அட்டை ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. இருப்பினும் உங்கள் ஆதார் அட்டையில் பிழைகள் இருந்தால் அல்லது உங்களிடம் இல்லை என்றால் இந்த சேவைகளில் பலவற்றை அணுக உங்களுக்கு மறுக்கப்படலாம். உங்கள் பெயரில் ஒரு சிறிய எழுத்துப்பிழை அல்லது தவறான விவரங்கள் கூட சரிபார்ப்பின் போது நிராகரிக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். இது அரசாங்க சலுகைகளை ஆபத்தில் ஆழ்த்தக்கூடும். ஆதாரின் மிக முக்கியமான பயன்பாடுகளில் ஒன்று நேரடி நன்மை பரிமாற்றம் ஆகும். உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள பெயர் அல்லது பிற விவரங்கள் உங்கள் வங்கி கணக்கு அல்லது ரேஷன் கார்டில் உள்ளவற்றுடன் பொருந்தவில்லை என்றால் உங்கள் அடையாளத்தை அமைப்பால் சரிபார்க்க முடியாது. இதன் விளைவாக நீங்கள் அத்தியாவசியமாக அரசாங்க மானியங்கள் அல்லது கொடுப்பனவுகளை பெறுவதை நிறுத்தலாம். இதில் எல்பிஜி மானியங்கள், PM கிசான் மற்றும் பல போன்ற நிதி உதவி நேரடியாக உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும் திட்டங்களும் அடங்கும். பல அரசாங்க நலத்திட்டங்களும் ஆதார் அங்கீகாரத்தை பெரிதும் நம்பியுள்ளன. உதாரணமாக, உங்கள் ஆதார் அட்டையில் உங்கள் வயது தவறாக குறிப்பிடப்பட்டிருந்தால் அது மூத்த குடிமக்கள் ஓய்வூதிய திட்டம் அல்லது மாணவர் உதவித்தொகை போன்ற வயது அடிப்படையிலான திட்டங்களில் இருந்து உங்களை தகுதி நீக்கம் செய்யலாம். உங்கள் தரவுகளில் இதுபோன்ற ஏதேனும் பொருந்தாத தன்மை நீங்கள் மற்ற அனைத்து தகுதி அளவுகோல்களையும் பூர்த்தி செய்தாலும் உங்களுக்கு தகுதியான உதவியை அணுகுவதை தடுக்கலாம். முகவரி பொருந்தாத தன்மை சலுகைகள் மறுக்கப்படுவதற்கு வழிவகுக்கும். உங்கள் ஆதார் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பின் குறியீடு, மாவட்டம் அல்லது மாநிலம் தவறாக இருந்தால் பிரதமர் ஆவாஸ் யோஜனா அல்லது உஜ்வாலா யோஜனா போன்ற திட்டங்களின் கீழ் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படலாம். மேலும் ஆதார் தகவல்களில் உள்ள சிக்கல்கள் பள்ளி அல்லது கல்லூரி சேர்க்கையின் போது அல்லது அதிகாரப்பூர்வ பயன்பாட்டிற்கான அடையாள ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது சிக்கல்களை உருவாக்கக்கூடும். இந்த சிக்கல்கள் அனைத்தையும் தவிர்க்க உங்கள் ஆதார் விவரங்களை முழுமையாக மதிப்பாய்வு செய்வது அவசியம். உங்கள் பெயர், பிறந்த தேதி, பாலினம் மற்றும் முகவரியின் எழுத்து பிழைகளை சரிபார்க்கவும். ஏதேனும் பிழைகள் இருந்தால் அதிகாரப்பூர்வ ஆதார் புதுப்பிப்பு மையங்கள் மூலம் அவற்றை உடனடியாக சரி செய்யவும். அவ்வாறு செய்ய தவறினால் அத்தியாவசிய அரசாங்க திட்டங்கள், ரேஷன் கார்டுகள் மூலம் உணவு விநியோகம் மற்றும் DPT இணைக்கப்பட்ட சலுகைகள் ஆகியவற்றை அணுகுவதை இழக்க நேரிடும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.